நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். நலமாக, மகிழ்ச்சியாக, உற்சாகமாக, நிறைவாக வாழ்வதற்கான ஒரு எளிய வழியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். செலவில்லாத வழி. அது என்னன்னா, தினமும் ஒரு 4 பேருக்கு நன்றியை சொல்லுங்க. ஒரு 3 பேருக்கு முடிஞ்சதை செய்யுங்க. ஒரு 2 பேரையாவது பாராட்டுங்க. குறைஞ்சது ஒருத்தரையாவது வாழ்த்துங்க. இது எதுக்குமே காசு பணம் தேவையில்லை. 4 பேர் யாருக்கு நன்றி சொல்கிறது? ஏன் கணவன் மனைவிக்கு சொல்லலாம், மனைவி கணவனுக்கு நன்றி சொல்லலாம், அக்கா தம்பிக்கு சொல்லலாம், அண்ணன் தங்கச்சிக்கு சொல்லலாம், அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லலாம், அடுத்தவருக்கு நன்றி சொல்லலாம். இது ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. இந்த நன்றியை சொல்லும்போது உங்ககிட்ட அந்த பாசிட்டிவான திங்கிங், அந்த எனர்ஜி மேம்படும். முடிஞ்சதை ஒரு 3 பேருக்காவது முடிஞ்சதை உதவுங்க தினமும் அப்படின்னு சொன்னால், நானே காசு பணத்துக்கு சிரமப்படுறேன், நான் எங்கேருந்து உதவுறது? உதவின்னு சொன்னாலே பண உதவி தான் அர்த்தம் இல்லைங்க. ரோட்டில் போகும்போது ஒருத்தர் அட்ரஸ் கேட்டாங்கன்னா, ஒரு கடை தெரியலன்னு கேட்டாங்கன்னா, அது நின்று பொறுமையாக சொன்னா கூட அது கூட ஒரு உதவி தான். அதுபோல் அடுத்தவங்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இன்றைக்கி நம்ம ஒரு 3 பேருக்கு உதவி செய்தோம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்க. ஒரு 2 பேரையாவது பாராட்டுங்க. அது யாரை தான் பாராட்டணும்னு இல்லை, சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க கூட உற்சாகப்படுத்த பாராட்டும்படியான 2 வார்த்தை சொல்கிறது. குறிப்பாக பெற்றோருக்கு, வாழ்வினையருக்கு அவங்கக்கிட்ட ஒரு அந்த பாராட்ட சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல பண்பாடு. அது நமக்கு மனசில் இருந்தாலும் கூட அதை சொல்லக்கூடிய பழக்கம் ரொம்ப பேருக்கு இல்லைங்கிறது பெரிய குறை. அதை மாற்றிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒருத்தரையாவது வாழ்த்துங்க. அடுத்தவரை நீங்கள் வாழ்த்தும் போதும், பாராட்டும் போதும், நன்றி சொல்லும் போதும், அடுத்தவருக்கு உதவும் போதும் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வு இருக்குது பாருங்க, அது உங்களுடைய மனித தன்மையை மேம்படுத்தும். உங்களை பற்றி பிறர்கிட்ட ஒரு பெரிய மதிப்பை உருவாக்கி தரும். அதுவே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை, நிறைவை, உற்சாகத்தை, நல்வாழ்வை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி மூங்கிலன்.